ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு டாக்ஸ் வச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸா கடை தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பீஸா கடை வைக்கணும் ரொம்ப ஆசை. ஸோ ஃபைனலும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. பேர் வந்து பார்த்தீங்கன்னா குட் பீஸா கிரேட் பீஸான்னு இருக்குது. நம்மளை வந்து நம்ம நேம் வைக்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம நல்லா வச்சுருக்கலாம். சரி வாங்க நம்ம லோல் பீஸா நேம் போகலாம். நியூ ஓப்பன் பீஸா கடை தந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி சரி யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனிமையாக போகிறேன். நீ என்ன இங்கே பண்ணுற? நீ இனிமே வந்துடுற அனது பீஸா சாப்பா. டேய் நான் எத்தனை கடை வச்சோம் உனக்கு என்னடா வந்துச்சு? உன்னோட டெரிட்டரியா? முட்டாய் வெளியே வந்து இந்த ஊருடைய இதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். டேய் உனக்கு எதுக்குடா என்னுடைய பீஸா திறமை காமிக்கணும்? சரி வாங்க நான் செஞ்சு காமிப்போம். கெத்தா என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? என்னது அது காசு? ஓ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட்டுக்கும் நம்மக்கிட்ட காசு எடுப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே எல்லாம் போட்டு நேர்மையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம ரொம்ப போட மேலே காசு போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இது என்னது? ஸ்பீடாக சுத்தமா? சரி இது ஒன்று போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? அப்போ தான் பீஸா டக்குன்னு வரும். வெட்டி குத்துருவோம். அதுக்கப்புறம் அதுக்கு குறை சொல்லுவான், உனக்கு வந்து பீஸா கூட எடுத்து இல்லையடா அப்படின்ட்டு எதுக்கு நம்மளுக்கு. ஓகே அவ்வளோதான். சூப்பரா தெரியும்டா நீ பாராட்டுவேன் அப்படின்றது. ஒஸ்ட் பீஸாவா? ஹலோ என்ன இது? பீஸா மாஸ்டர் ஆக முடியாதா? இப்போதான் நீ பர்ஃபெக்ட் சொன்னால் வாங்க மேடம். என்ன மேடம் உங்களுக்கு வேணும்? பீஸா ஷாப். ஆமாம் மேடம், புதுசாக வந்து தந்துடும். சீஸ் பீஸாவா? ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களால ஒரு சூப்பராக ஒரு பீஸா போட்டுக்கலாம். முதல்ல வந்து சாஸு, அது வந்து சீஸு, அதை தூக்கி அப்படியே வந்து ஓவனில் போட்டு எடுப்போம். 6 கட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6 வாட்டி கட் பண்ணணுமா? மேடம் சூப்பர், தேங்க்யூ மேடம். நல்ல பீஸா மேடம், போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தம்பி உனக்கு தான் பார்க்கணும். ஓகேப்பா. தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சீஸ் பீஸா தான் வேணுமா? வாங்க கொடுத்துருவோம். ஓகே வழங்க போல் வந்து பார்த்தீங்கன்னா சாஸு சீஸ் எல்லாம் போட்டு இது பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப நல்லா போகுது ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸ். என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? ஃபைனலி வந்து பீஸா கடை வச்சு நல்லா போகுது. பையனுக்கு ரெட்டாக வேணுமா? அதனால் வந்து அப்படியே கொடுத்துருவோம். என்ன தம்பி உன்னுடைய பீஸா சாஸ் வேணாமா? தம்பி பீஸாவில் சாஸ் இல்லாமல் எப்படிப்பா சாப்பிடுவ நீ? போஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு ஏதோ பார்சல் வந்திருக்காமே. என்ன பார்சல்? எங்கேருந்து வந்திருக்கு? டியரு ஓவர்னிஸ்ட். இவங்க ஏதோ வேர்ல்டு பீஸா அசோசியேஷன் நாங்கள் WPA. நம்ம கடை தந்ததுனால நம்மளை வந்து அந்த அசோசியேஷன் வந்து வெல்கம் பண்ணுறாங்க போல். தேங்க்யூ. ஸோ மைப்பேடுன்னு ஒன்று இருக்கா அங்கே வந்து. இந்த ஊரில் இருக்கிற எல்லா ஆளுங்க கூட சண்டை போடலாமாங்க. அதாவது யார் பீஸா கெத்து, எந்த பீஸா கெத்து அப்படின்ட்டு. ஓகே நான் வரேன்டா சண்டைக்கு அப்படின்ட்டு. வாத்தியாரே நான் போகிறேன் வாத்தியாரே அப்படின்ட்டு அவன் வருவான். நாளைக்கு வருவான், பார்ப்போம் அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாப்பிங்ஸு பீஸா நியூஸு நெட்வொர்க்கா ஏதோ சொல்கிறாங்க. என்ன வேணுங்க உங்களுக்கு மேடம்? யாரோ பிடிச்சி திட்டுறாங்கங்க. யார் திட்டுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஆன்சருங்க சர்ப்ரைஸ் இருக்கும். ஏதோ நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. கேட்போம். ஏதோ டாப்பிங் ஃபெஸ்டிவல் நடக்க போதான் ஃப்ரெண்ட்ஸ் கூடிய சீக்கிரத்தில். நம்ம கலந்துக்கிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மேடம், நம்ம கடைக்கு வாங்க மேடம். நம்ம கடைக்கு வந்து சீப்பாக இருக்கும். ஓகே முதல் கஸ்டமர் யாரு? இது வேறு திரும்பி நீ வந்துட்டா? தேங்க்யூ கிரேட்டுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீட் போட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
மேக்ரோனி மக்ரோனியா? ஓகே ஓகே. ஏண்டா நீ பீஸா கடை வச்சுட்டு இங்கே வந்து பீஸா சாப்பிட்ற அசிங்கமா இல்லை? சரி செஞ்சு தரேன், கஸ்டமர் வர ஆகிட்ட. சாப்பிட்டு குறை சொல்கிறது தான் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு குறை சொல்கிறது இல்லை, இருக்கட்டும். சீஸு உள்ள சாஸு சீஸு போட்டு. ஓ மீட்டு 12 பீஸு 18 பீஸா? சரி ஏதோ சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போட்டு. அவங்க ஓட்ட தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஓட்டையில் வச்சா போதும் நினைக்கிறேன். அவ்வளோதான் அவ்வளோதான். ஓகே, இதே அப்போ போயிடுது ஸ்பீடாக வந்துல அப்படின்ட்டு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வந்து கரெக்டாக போகுது. பையனுக்கு வந்து 6 கட்டிங் வேணுமா? என்னடா தம்பி, தேங்க்யூ தேங்க்யூடா. டோக்கி டோக்கியா தம்பி? ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னே சாப்பிட்டு சாப்பிட்டு காசு தராத போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, இப்போ தான் வந்து பெப்பரோனிலாம் அந்த வீட்டில் ரெடி பண்ணேன், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. வழக்கம் போல் சாஸு சீஸுன்னு போட்டு மேலே வந்து அந்த சிக்கன் ஒன்றுமா. என்ன சார் உங்கள் சீஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அள்ளி அள்ளி அப்படின்ட்டு. ஓகே, உங்களுக்கான பீஸா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6 கட்டிங் வழக்கம் போல். 6 கட்டிங்னா சீஸை வந்து 6 கட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னங்க சார் உங்களுடைய பீஸா ஏதாவது சொல்லுவீங்களே சார்? ஆமாம் சார், போய் பீஸா சாப்பிட்டே பாடுங்க சார், கடவுள் வந்து உங்களை வந்து வழிபடுத்துவார் அப்படின்ட்டு காடஸ் கீழே சொல்லிட்டு போகிறாங்க. என்னடா மிஸ் அது அப்படி இருக்கு? அது சாஸ் இல்லாத சீஸை போட்டு பீஸா வேணுமா? சரிக்கே கொடுத்துருவோம். எது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் சாஸ் இல்லாமல் சாப்பிட்டா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்மளுக்கு எது அதெல்லாம் என்ன சொல்கிறீங்க, கரெக்டு தானே? அப்புறம் ஏன்டா சாஸ் போட்டுன்னு சண்டை வருவோம் நம்மக்கிட்டே. நம்ம நல்லதுக்கு பண்ணால் அதை கூட கெடுதலில் வந்து எடுத்துக்கிட்டு. ஓகே, 6 கட்டிங் போட்டாச்சு. என்னங்க சார்? டேய் அவன் கடி என் கடி ஏன்டா நீ சேர்த்து வச்சு பேசுகிற? சொல்லுங்கள் மேடம், உங்களுக்காக வந்து 1 பீஸா. சொல்லுங்கள், சொன்னால் தானே தெரியும். ஓகே, பெப்பரைன் பீஸா சாஸ் எல்லாம் வழக்கப்போல் போட்டு தான். நீங்கள் ஒன்று வந்து சொல்ல வேணாம். ஃப்ரெண்ட்ஸ், பீஸானா வந்து சீஸு சாஸு அதெல்லாம் போட்டது தானே, ஒரு வாட்டி சொல்லிக்கிட்டு என்ன சொல்கிறீங்க, கரெக்டு தானே? ஏன் இன்னும் ஸ்லோவாக சொல்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ்? அந்த 7 ரூபா கொடுக்குது வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 ரூபா கொடுக்கல நான். 6 கட்டிங் போட்டாச்சு. தேங்க்யூ மேடம், எப்பவுமே வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். திரும்பி வாங்க நம்ம கடைக்கு. இது என்னது எதுவும் சொல்லிட்டே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுங்க டைமண்ட். அது ஸ்டோரியா? ஓ ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்டோரியே போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பாப்பா உனக்கு வேணும்? பெட்டர் தென் எங்கள் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்குது. அதே வந்து அவங்க செஞ்சு கொடுக்குறேன் பெட்டராக. பெட்டர் தென் பெப்பரைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறது பெப்பரைன் தான். சரி, ஆமாம் அது பாப்பாவா இல்லை பெரியவங்கன்னே தெரியலையே, நான் ஒரு பாப்பாட்ட கூப்பிட்டேன். அதிகமாக அது அக்கா நினைக்கிறேங்க, பார்ப்போம். என்னங்க என்ன பீஸா காணும், ஸ்லோவாக வருது. எவ்வளோ ஸ்லோவாக வருது? ஓகே, போல அது கட்டிங்க. 1 2 3 போட்டாச்சு. இந்த பீஸா. ஆமாங்க விக்டோரி தான் பாப்பா. ஜெயிரோம் வந்து ஜெயிரோம். பார்த்தீங்களா, இந்த பாப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு.
நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஓகே, காசு எவ்வளோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், கடை வந்து நஷ்டத்தில் ஓடுது. 31 ரூபா செலவு பண்ணி 21 ரூபா தான் வந்திருக்கா. தப்பாச்சே. இதுக்கெல்லாம் காரணம் அந்த எதிர்கடைக்காரன் தாங்க. வந்து ஏதோ பண்ணிட்டு போயிடுறாங்க. வந்து இதுவா, சரி இது வாங்கிடுவாங்க. எக்ஸ்ட்ரா டேபிள் கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்குறவங்க திருப்பி பீஸா நியூஸ் இருக்கு. என்னது? ஆமாம், பீஸா தான் சாப்பிட்ணும். மாடுக்குள்ளே சீஸ் கிடக்குதா? அது கெமிக்கலோட இருக்கா? இவனையும் தான் பாராட்டுறீங்க நீங்கள்? இவனெல்லாம் எங்கள் விசிட்டாக கூப்பிட்டுக்கிட்டு அவனே வந்து என் கடையில் தான் வந்து பீஸா சாப்பிட்றான். கரெக்டு தானே ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. ஏங்க அவனே எங்கள் பீஸா பேசிக்கிட்டு அவனே வந்து இந்த நேரத்தில் வரட்டா பாருங்க. வழக்கம் போல் ஏதோ கற்று தருன்னு வெளில பீஸா சாப்பிட்டு போயிடுவாங்க வந்து நம்ம கடையில். வேறு ஒரு வேலை கிடையாது, இதான் வேலை. இதை பாருங்க, திரும்பி ஏதோ வந்துக்கிறான். ஹாஃப் பீஸா ஹாஃப் சீஸ் அப்படின்ட்டு இதை பாதி பாதியாக கொடுக்குறது போல். இப்படி தாங்க வந்துடுறான். ஏதாவது பாதி அப்படி இப்படி சொல்லிட்டு வந்து ஃப்ரீயாக வந்து சாப்பிட்டு போயிடறான். ஆனால் நம்ம மட்டும் காசு போட்டு அவருக்கு செஞ்சு கொடுக்கணும் பீஸா. அப்படி போயிட்டு அப்படியே தள்ளிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீஸு சாஸெல்லாம் ஃபுல்லாக போட்டு மேக்ரோனை மட்டும் பாதி வச்சா அது வந்து ஆஃப் சீஸ் ஆஃப் சாஸ் ஆஃப் மெக்ரோன் பீஸா போல. ஓகே, பீஸா பார்த்து ஒரு 1 மணி நேரம் ஆகும். இன்னும் காணும். அதுவும் வந்துச்சு. ஓகே, ஒரு 6 கட்டு போடுவோம். இப்போ பாருங்களேன், பாராட்டுற மாதிரி போயிட்டு அப்படியே வித்துட்டு ஆரம்பிச்சிருவோம். தெரியும்டா எனக்கு. 30 பீஸாவா? டேய், அதை சொல்கிறேன். நீங்கள் சூப்பராக பேசுவோம், உடனே திரும்பி போயிடுவாங்க. குட் ஆஃப்டர்நூன் மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ தான் வந்து சாப்பிடுவோம். அதுக்குள்ளேயே வந்து வெளியே நியூஸ் தெரிஞ்சிச்சா? ஓகே, உங்களுக்கு வந்து ஆஃப் பீஸா ஆஃப் சீஸ் ஆஃப் மெக்ரோனி பீஸா வந்து இதோ வருது. ஓகே, சாஸு போட்டு சீஸை போடணும். நெக்ஸ்ட்டு அப்புறம் மெக்ரோன். அது வந்து சீஸுங்க, அது சிக்கனுங்க. அது சிக்கன் தான் நினைக்கிறேன். மீட்டு தான் அது. அப்புறம் 6 ஸ்லைஸுங்க. 6 வெட்டணும் போல். பரவாயில்லைங்க. அந்த கோடு ஒன்று வந்துடுதுங்க வெட்டுறதுக்கு. ஓகே, வெட்டி ஆர்டர் வந்து மேடம் என்னங்க மேடம் உங்கள் ஆர்டர்? என் மூக்கு அவ்வளோ பெருசாக இருக்கு மேடம் உங்களுக்கு. அது ஜெயிட் இருக்கு போகுதா? ஃபயர் பிரீத்திங்கா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க டீமஸ்ல ஃபேன் போல ஃப்ரெண்ட்ஸ். ஃபயர் பிரீத்திங் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க, அது சின்ன பொண்ணு என்ன பாப்பா வேணும் உனக்கு? ஓகே பாப்பா. ஓகே, அது ஏன்னு தெரிலங்க, வரவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் பண்ணுறாங்க. சீஸை போடு சாஸை போடு அப்படின்ட்டு. பீஸானா அதெல்லாம் போட்டு தானே வரும். ஆனால் பாப்பா வந்து கட் பண்ணாத கேட்டுருந்துங்க. பீஸாவை கட் பண்ணக்கூடாதா? ஓகே பாப்பா, உனக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கட் பண்ணல. நடுவில் வந்து உனக்காக ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் சீக்கிரம் வந்ததில்ல, அங்கே தப்பா வெயிட் பண்ணுது அப்படின்ட்டு. ஓகே, உங்களுக்காக வந்து கட் பண்ணாதது தெரியும் பாப்பா. நான் வந்து நல்ல பையன் தான். எதிர்கடை கூட போயிடாத, ஏன்னா அங்கே கேவலமாக பண்ணுறான் தம்பி. என்னது? எதிர்கடையில் சீஸ்னா இங்கே வந்து சீஸ் பீஸா கேட்பியா நீ? என் வீட்டு நம்ம கடை தான் வர நீ. ஓகேவா, உனக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஸு எக்ஸ்ட்ரா சீஸ்லாம் போட்டு தரேன். அவ்வளோதான். காசு பெஸ்ட்டாக போகுது தம்பி. நல்ல பொண்ணாக போகுது, உங்களுக்கு கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னாங்க எதிர்க்க வந்து திருச்சி நீங்கள் வந்துடுறாங்க. முதல்ல இந்த கடைக்கு வந்து போட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துடுறான். என்ன பண்ணுறது? சரி போனால் போதும் தருவோம். கஸ்டமர் கிட்ட நம்ம போது கம்மிக்கூடாதுல்ல. வச்சுக்கூடா. நீ இப்படி சொல்லி நாளைக்கு காலையிலே வந்து அவங்க கடையில் போய் நீ பண்ணி. என்ன சார் வேணும் உங்களுக்கு? நீங்கள் வந்து இங்கே வந்து பியூர்லி சார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதுக்காக தான் வந்துக்கிறாராம்.
சரி நான் முதல்ல அந்த பெப்பரைட் மட்டும் போட்டு கொடுத்தாலும் பார்த்தேன். சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சார் சீஸ் பீஸாலாம் பிடிக்காது போல். என்னங்க சார் நீங்கள் கேட்டதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக வந்து உங்களுக்கு வச்சு தரேன். சிக்கன் பீஸை நிறைய வைக்க முடியுமா? அதை வச்சு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அவசரப்பட்டு நிறைய போட்டு கொடுத்துட்டோம். ஆனால் அது காசு வந்து யார் தருவா? சிக்கன் பீஸ் ரொம்ப அதிகமாக போட்டுக்கிறேன்டா. எவ்வளோடா அது தர? இட்ஸ் ஃபைன். 10 ரூபாயா? டேய் ஏற்ற காசு கொடுக்கணும். பரவாயில்ல. இப்போ தான் வந்து நம்ம வழியை வந்துக்கிறேன். நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஆளாக வந்து ஆஃப் பீஸா வந்து கேட்டுக்கிட்டீங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பையன் வந்து சீஸ் பீஸா தான் பிடிக்குமா, பட் அந்த பெப்பரைட் பார்க்கறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆஃப். ஓகே அவர் கேட்ட மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸா கட் பண்ணணுமா? அதே மாதிரி பெச போட்டால் போதும்னு நினைக்கிறேன். அதே காமிக்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கவலைப்பட வேணாம். சொல்லல. இதாங்க சார். வீட்டில் வந்து ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம கடைக்கு வாங்க. ஓகே ப்ளீஸ், வெரி ஹங்கரி. ஓகே உனக்கு இல்லாததான் சாப்பாடு கேட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு பீஸா தானே கொடுப்போம். பீஸாவையே இன்னும் காணும். வந்துச்சு 6 பீஸா. அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸு கூட சாப்பிடுவார், யாருக்கு தெரியும். வெல்கம். ஓகேங்க முடிஞ்சிச்சு. இந்த வாட்டி எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ போச்சுன்னு தெரியலையா? 57 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கூடிய சீட்டில் கடையை வந்து இழுத்து மட்டும் போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்களா இல்லையா, செலவு பண்ணது 59, ப்ராஃபிட் வந்து ஒரு 9 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். படம் நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். திரும்பி எதுவும் நியூஸ் வந்திருக்கு போல். ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ டாப்பிங் ஃபெஸ்டிவல். ஆமாம் நான் தான் ஜெயிக்க பாருங்க, தெரியல உங்களுக்கு? அந்த மாதம் ஃபுல்லாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க போல் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் நான் பீஸ்டா ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ஒரு இது நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பீஸா இல்லாத அடுத்த பிஸ்னஸ்லாம் வந்து மூடி வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா இல்லையா? அப்படி தான் இருக்கணும். பீஸா கடை தான் ஆளப்போகுது. அங்கே நான் தான் வந்து பார்த்தா பீஸா ராஜா. சரி மேடம் கிட்ட காசு இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல மேடம், உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காசு இல்லாதனாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் ஓட்ட இது வரல ஃப்ரெண்ட்ஸ். சரி விடுங்க, அவங்க எதுவும் கேட்டாங்க. நம்ம வந்து புதுசாக ஒரு இன்க்ரீடியன்ட் வாங்கணும். அது என்ன இன்க்ரீடியன்ட் தெரியல, அதையும் போட்டு கொடுப்போம். ஆனால் என்ன இங்கேருந்து பீஸா வரதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. $7 கொடுத்து வேஸ்ட்டு தாங்க எனக்கு கேட்டாது. கட்டினா வீட்டில் கட் பண்ணி சாப்பிடுங்க. என்ன கொடுக்குறீங்க உங்களுக்கு? பாட்டா? ஃப்ளவர் பாட்டுங்க. தேங்க்யூ. ஓகேங்க, தேங்க்ஸுங்க. காசு தான் வேணும், பட் ஸ்டில் பரவாயில்லைங்க. ஓகே நீங்கள் அப்போ வந்து பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்து வைக்கிறேன். எது கடி விட போயிடாதீங்க, ஓகேவா? நீங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்றதா இருந்தாலும் என்கிட்ட சாப்பிட்லாம், ஓகேவா? தாராளமாக வந்து கொடுக்குறேன். எது கடைக்கு மட்டும் போயிடாதீங்க, என்ன ஆனாலும் சரி. பரவாயில்லையே, ஸ்டோரி முடிச்சதுக்கு 200 300 கொடுத்துருக்காங்க. அப்படி தான் இருக்கணும். அது வர தாத்தா, உங்களுக்கு இல்லாத பீஸாவா? ஆனால் இந்த ஒரு இதில் போய் நீங்கள் பீஸா சாப்பிட்டீங்க, என்ன ஆகுது?
வீட்டில் வந்து சொல்லி இது பண்ணுறேன். ஓகே, உங்களுக்காக கொஞ்சம் பார்த்தா சீஸு சாஸு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அளவு வேறு சொல்லி ஏதாவது கொட்டு கொட்டுன்னு கூப்பிட்டுருங்க. சரி கொடுப்போம். தாத்தா எப்படியோ ஒரு நாள் எப்படியோ வருஷத்தில் ஒன்று தான் சாப்பிட வரப்போல பீஸா அவர் வாங்கிறத பார்த்தா. நம்ம அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைப்போம். ஆனால் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து சாப்பிட வேண்டியது. ஓகே, என்னடா கூடையும் காணும், அங்கேயும் ஒன்றும் போடல. சரி வெட்டி கொடுத்துருவோம். 6 பீஸ் தானே. எத்தனை பீஸ் போட்டோம்? 1 2 3 ஃப்ரெண்ட்ஸ் 8 பீஸு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி பரவாயில்ல கொடுங்க. 8 பீஸ் சாப்பிடுங்க சாப்பிடுங்க தாத்தா. அதுதான் உங்களுடைய நாளில் வந்து உருவாக்குறதா. ஓகே, உங்களுக்கு என்ன சார் இருக்கணும்? ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சாஸ் ஆஃப் சீஸு பீஸாவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லிமிட்டாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப போட்டிங்கன்னா காசு நம்ம கடை வந்து ரொம்ப கேவலமாக போகுது ஏற்கனவே. லிமிட்டாக ஒரு அவ்வளோதான் போதும். இது தூக்கி சாக்கிட்ட கொடுத்தோம்னா இதே வந்து அவருக்கு போதும். பீஸா வேறு காணும். ஓகே, 6 கட்டு. கட்ட கேட்டாரு. ஆமாம் சார், நல்லா குட் ஸ்டார்ட், குட் பி பெட்டர். தேங்க்யூ சார். என்ன தம்பி உனக்கு வேணும்? நோ சீஸா தம்பி? சீஸ் இல்லாமல் சீஸ் பீஸா கேறியப்பா நீ? சரி 15,000 போட்டு கொடுப்போம். என்ன தம்பி உனக்காக வந்து பார்த்தோன்னா சூப்பரான ஒரு சாஸ் பீஸா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டுக்குள்ளே போய் ஃபேமிலியோட சாப்பிடு. எத்தனை கட்டு? அதிகமாக வழக்கம் போல் 6 கட்டு தான் நினைக்கிறேன். தப்பாக கேவ போட்டு போகிறோம் தம்பி, கோவப்பட்டு போகிறோம். அப்புறம் என்ன சொல்கிறீங்க? கட்டு தானே நம்ம கட்டிக்கே பாப்பா. என்ன தம்பி இதெல்லாம் சொல்கிற? என்னக்கா உங்களுக்கு என்னக்கா வேணும்? அது தெரிலக்கா. ஏன் எல்லாம் வந்து என்னது நோ சீஸு ஆஃப் சீஸு நோ சாஸு ஒழுங்காக சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் தெரியல. ஹலோ, ஏதாவது ஒழுங்காக சொல்லுங்கள். நீங்கள் ஒழுங்காக சொன்னாதாங்க வந்து தர முடியும். ஏதோ ஆஃபு பெப்பு ஆஃபு நோ சீஸு ஆஃப் சீஸு நோ சாஸ்னா சரி வாங்க ட்ரை பண்ணி என்னங்க போயிட்டாங்க. பார்த்திங்களாங்க, இதாங்க நடக்குது. அவங்க ஏதோ கற்று பொத்து சொன்னாங்க, போயிடுச்சு, கடையை முடிச்சுங்க. கடை முட்டு வந்துட்டேன் நான். ஓ, வாழ்க்கையில் முதல் முறையாக ப்ராஃபிட்டுங்க, $45. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏதோ புதுசாக வாங்கலாம் சொல்கிறாங்க. அதாவது வாங்குற வழி என்கிட்ட காசு இல்லை. நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆட் சார்ஜஸ் டு பீஸா ரிமூவ் த நிறைய இருக்குது. ஏதோ புது புது டெக்னாலஜிலாம் இருக்குது போல். இதெல்லாம் வந்து நான் பின்காலத்தில் வந்து வாங்கிக்கிறேன். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை வந்து முடிச்சுப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் வந்து உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.